இருக்கார் காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னா வைபவ் சூரியவன்ஷி காட்ஸ் ஸ்பெஷல் சைல்டு. தாராளமாக அப்படி சொல்லலாம். இந்த 15 வயசு குழந்தை இப்போ எப்படி அடிச்சிட்டு இருக்கிறாரு தெரியுங்களா? அடிச்சு எல்லாரையும் ஓட விட்டுருக்கிறாரு தெரியுங்களா? ஆர்சிபி நேற்றுக்கு ஜெயிக்கும் போது ரஜத் படிதாரோட இன்னிங்ஸ் அது சுற்றி இருந்த இந்த சின்ன சின்ன இன்னிங்ஸஸ் தென் செகண்ட் இன்னிங்ஸில் அவங்கள பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் ஜெயிக்க வச்சதுன்னு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரே ஒரு ஆளோட இன்னிங்ஸ் வைபவ் சூரியவன்ஷியோட இன்னிங்ஸ் ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஒரு 80% காரணம் செகண்ட் இன்னிங்ஸ் காரணம் நம்ம சொல்லலாம். ஆனால் வைபவ் சூரியவன்ஷி இன்றைக்கி அடித்த அடி நான் நாக் அவுட்ஸில் அவரோட கேம் பார்க்கணும்னு நினச்சேன். இன்றைக்கி பார்த்துருக்கேன். எப்படி விளையாண்டுருக்காரு அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இங்கே எவ்வளவு பேர் வைபவ் சூரியவன்ஷியோட ரசிகர்கள் இருக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். பிங்க் கலர் ஹார்ட் போட்டு சூர்யா அப்படின்னது கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் இருக்கீங்கன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய விஷயம் வீடியோவில் பேசலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு. ஐபிஎல் பப்பியா ஜெனில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த கிரிக்கெட் தேர்தல் 2026 ஐபிஎல் 2026 முல்லன்பூரில் நடந்து முடிஞ்ச சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் vs ராஜஸ்தான் ராயல்ஸ் எலிமினேட்டர் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கீங்க இந்த ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவில். நான் ஆரம்பத்தில் சொன்னது தான், வைபவ் சூரியவன்ஷி கிட்ட சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தோற்றுருக்குறாங்க அப்படின்னா அது மிகையாகாது. இந்த சீசன் முழுக்கவே வைபவ் சூரியவன்ஷி கிட்ட இன்றைக்கி எஸ்ஆர்எஸ் தோத்தாங்க அப்படிங்கிறத தாண்டி பல டீம்ஸ் தோற்றுருக்குறாங்க. பல ஸ்டார் பவுலர்ஸ் தோற்றுருக்குறாங்க. அந்த பவுலர்ஸ் எல்லாம் ஏதோ ஒரு தலைமுறை இல்லை, 2 தலைமுறை சூப்பர் ஸ்டார்ஸுகளை பார்த்தவங்க. ஆல்மோஸ்ட் சில பேர் லெஜெண்டுகளாக இருப்பாங்க. அவங்களோட கேமில் அவங்க T20 டெஸ்ட் ஆனாலும் அவங்க மெரிட்டில் இருப்பாங்க. அப்படி அடிச்சுட்டு இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி அதான் இன்றைக்கி இத்தனை நாள் ஆனதையும் சேர்த்து இன்றைக்கி ஆடி இருக்கிறாரு வைபவ் சூரியவன்ஷி. சில பேர் பிளே ஆஃப்ஸில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். இன்றைக்கி பாருங்கள், இந்த பிச்சு அப்புறம் எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங்கு, அதான் அப்புறம் பிச்சு ஒன்றும் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டு, அந்த டாப்பிக்கில் நம்ம போகவும் தேவையில்லை. எஸ்ஆர்ஹெச் இன்றைக்கி சரியாக எக்ஸிக்யூட் பண்ணலையா, அந்த டாபிக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இல்லை, பெட்டராக தான் போட்டாங்க, நல்லா தான் பவுல் பண்ணாங்க. ஆனால் சூரியவன்ஷி இன்றைக்கி அடித்தா அப்படி சூரியவன்ஷி கிட்ட 100 மிஸ் ஆச்சு. அந்த அவுட் ஆன பால் இருக்குல்ல, அந்த 29வது பால், அதில் ஒரு 6 இல்லை 4 போயிருந்தா இதுதான் ஃபாஸ்டஸ்ட்டு T20 100 இருந்திருக்கும். அதுவும் இளம் வயசில் அடித்தவர் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டும் வந்திருக்கும். ஒட்டுமொத்த T20 கிரிக்கெட் வரலாற்றுலேயும் ஃபாஸ்டஸ்ட்டு T20 100 அடித்ததும் IPL 100 அடித்ததும் இவராக தான் இருந்திருப்பார். இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 330ங்கிற ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடினார், 12 6 அடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா, அந்த சிக்ஸர்ஸ் இருக்குல்ல, உங்கள் சிக்ஸர்ஸை நான் டெக்னிக்கலாக சொல்கிறத தாண்டி இன்றைக்கி வந்து எஸ்ஆர்ஹெச்சோட பவுலர்ஸ் குயிக்காக போட்டு பார்த்தாங்க, ஆங்கிளிங் பண்ணி பார்த்தாங்க, சில பால் லென்த்துக்குள்ளே வச்சு போட்டு பார்த்தாங்க, அப்புறம் பேக் ஆஃப் லென்த் போட்டாங்க, ஸ்லோயர் ஒன் போட்டு பார்த்தாங்க. எதுவும் நடக்கலை. அப்படிங்கும்போது இதுக்கு இடையில ஃபீல்ட் செட்ஸும் மாற்றி வச்சு பார்த்தாங்க. பேட் கமின்ஸ் பாருங்கள், நேராக கரெக்டாக அம்பையருக்கு பின்னாடி நேராக ஒரு ஃபீல்டர் சைட் ஸ்க்ரீனுக்கு நேராக இன்சைட் சர்க்கிளுக்குள்ள நிப்பாட்டுறாரு. ஒரு கேப் ஒன்று இருக்குது அவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நேராக அம்பையருக்கு நேராக, அப்புறம் வந்து அதில் அந்த மிட் ஆஃப் இடையில இன்னொரு கேப் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் லாங் ஆன் வச்சு போடுறாங்க, லாங் ஆஃப் வச்சு போடுறாங்க. அப்புறம் இங்கே பேக்வர்ட் பாயிண்ட் அப்படின்னு இல்லாமல் அவருக்கு எக்ஸ்ட்ரா கவர்ஸ் வச்சு போட்டாங்க. என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. எதுவும் வைபவ் சூரியவன்ஷிக்கு அகேன்ஸ்டாக நடக்கவும் இல்லை. ஆக்சுவலி இந்த இடத்துல நான் சொல்கிறேன், கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் குளோரிஃபை பண்ணி சொல்கிறாரா அப்படிங்கிறதுலாம் ஒரு பக்கம். பட் அவர் சொன்னதில் 100க்கு 100 உண்மை இருக்குது. அவரெலாம் அப்போலேருந்து ஆடிக்கிட்டு இருக்காரு. பட் அவர் விஷயத்த சொல்கிறாரு. நான் இங்கே சொல்கிறதுல வந்து எனக்கு இது எப்படின்னு எனக்கு தெரில. பட் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் விவியன் ரிச்சர்ட்ஸ் ஆனதெல்லாம் கூட பார்த்துருக்கேன், ஆனால் இந்த மாதிரி யாரும் ஆடி நான் பார்த்தது கிடையாது. அதெல்லாம் சொல்லிட்டு அவர் இன்னொரு விஷயத்தையும் ஆட் பண்ணார். நான் வந்து அப்போ வந்து அவங்களுக்கு வந்து T20 கிரிக்கெட் கிடையாது, ஆனது டெஸ்ட் கிரிக்கெட்டு. ஆனால் வைபவ் சூரியவன்ஷி அடித்த மாதிரி, இன்றைக்கி அடித்த மாதிரி நான் யார் அடித்து நான் பார்க்கல. விவியன் ரிச்சர்ட்ஸ் அவர் பார்த்துருப்பாரு. விவியன் ரிச்சர்ட்ஸ்க்கு அப்புறம் அது வினோத் காம்ப்ளி வந்திருப்பார், சச்சின் டெண்டுல்கர் வந்திருப்பார், சச்சின் டெண்டுல்கர் அப்புறம் தோனி வந்திருப்பார், ரோஹித் சர்மா, கோலி, இத்தனை பேரெல்லாம் கண்டிப்பாக அந்த மனுஷன் பார்த்துருப்பாப்புல. ஆனால் அவர்கிட்ட இருந்து ஒரு வைபவ் சூரியவன்ஷிக்கு இப்படி ஒரு பாராட்டு வருது அப்படின்னா அது அவரோட குரல் மட்டும் கிடையாதுங்க. இது அவர் ஜெனரேஷனில் இருக்கக்கூடிய கிரிக்கெட்டர்ஸுகளோட குரல், கிரிக்கெட் பார்த்தவங்களோட குரல். இது என்னோட குரலாகவும் நான் பார்க்குறேன். ஏங்க நான் பார்த்துருக்குறேங்க. நான் பார்த்த வகையில் இந்த மாதிரி புரியுதுங்களா, இந்த மாதிரி ஒரு நாக்கை
நான் பார்த்ததே கிடையாது, டிவியில் நான் பார்த்ததே கிடையாது. அப்படி ஒரு அடி 29 பாலில் 97 ரன்னு, சான்ஸே கிடையாதுங்க. இது போக வந்து நான் சச்சின் டெண்டுல்கர் ஒரு விஷயத்தை ஆட் பண்ணார். டெக்னிக்கலாக அவர் சொன்னார் பாருங்க, சீக்கா சொன்னார் அப்படின்னு சொல்கிறேன், சச்சின் சொன்னாருன்னு சொல்கிறேன். நான் இங்கே எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரிவ்யூவில் பேசும்போது நான் என்னோடய வார்த்தைகளை ஆட் பண்ணுவேன். பட் இந்த லெஜெண்ட்ஸ் சொல்கிற வார்த்தைகளை நான் ஏன் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் சூரியவன்ஷிக்கு ட்ரிபியூ வீடியோவாக கூட இது இருக்கலான்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்களேன். அதில் அவர் சொன்னார், எனக்கும் தோணுச்சு எப்படிடா சூரியவன்ஷி இந்த 15 வயசில் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா நான் இப்போ நிறைய பார்க்குறேன், நிறைய கோச்சஸ்லாம் வந்து சொல்கிறாங்க, எங்ககிட்ட வந்து அவங்களோட பசங்களை விட்டுட்டு போயிடுறாங்க, குழந்தைங்களை விட்டுட்டு போயிடுறாங்க, சூரியவன்ஷி அடிக்கிறான் பாரு, அந்த மாதிரி இந்த பையன் அடிக்கணும், ஐபிஎல் ஆடணும் கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. சூரியவன்ஷி அந்த பாலை பவராக அடிக்கிறாரு, சூரியவன்ஷி அந்த அளவுக்கு அந்த கிரிக்கெட் அங்கே போய் அப்படி ஆடுறாருன்னா அவர் எவ்வளோ பால் ஆடிருப்பாரோ அந்த ஒர்க் எத்திக்ஸ் அதெல்லாம் இருக்குது நான் சொல்லி புலம்புறதை பார்த்துருக்குறேன். பட் இன்றைக்கி நான் சூரியவன்ஷியோட கிரிக்கெட் நான் வந்து டிவியில் மட்டும் தான் பார்க்குறேன்ங்களா. கேமுக்கு முன்னாடி வந்து விஷுவலைஸ் பண்ணுறாரு, விஷுவலைஸ் பண்ணுறது ஒரு பக்கம், இது மேத்யூ ஹேடன் பண்ணுவார், அது நிறைய கிரிக்கெட்டர்ஸ் பண்ணுவாங்க, முக்கியமாக ஆஸ்திரேலியன்ஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வைபவ் சூரியவன்ஷியோட சக்ஸஸுக்கு ஒரு காரணம் அது. இப்போது இந்த சிக்ஸர்ஸ் அடிக்கிறார்ல, இந்த சிக்ஸர்ஸ்க்கான சக்ஸஸ் அந்த சீக்ரெட் என்ன அப்படின்னா, இது சச்சின் டெண்டுல்கர் சொன்னார், இதை நானும் பார்க்குறேன். அந்த பேக் ஃபுட் இருக்குல்ல, ஸ்டெடியாக இருக்குது, ஸ்டெடியாக இருந்துக்கிட்டு அவரோட இந்த ஃப்ரண்ட் லெக்கை ஓப்பன் பண்ணுறாரு. அப்படி ஓப்பன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ரூம் க்ரியேட் ஆகுது. ரூம் க்ரியேட் ஆகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரியேட் ஆனதுக்கப்புறம் அவரோட ஹேண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஃப்ரீயாகவே அது விடுது, பாலுக்கு கொஞ்சம் முன்னாடியே போகிறாரு. பேட் ஸ்விங்கு, எக்ஸ்ட்ரானரி பேட் ஸ்விங். யாருக்கு அந்த பேட் ஸ்விங்னா, அதுக்கு முன்னாடி வந்து ரோஹித் சர்மாவுக்கு அந்த பேட் ஸ்விங் பார்த்து நான் வியந்து போயிருக்கிறேன். இப்போது அதுக்கப்புறம் பல மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பேட் ஸ்விங் அப்படின்னா அது சூரியவன்ஷி வந்து பார்த்திங்கன்னா பவர் அடிக்கிறாரு, பல்ல கடிச்சிட்டு வெறியாக அடிக்கிறாரு. ஸோ இந்த டெக்னிக் சொன்னால அந்த ஃப்ரண்ட் லெக் ஓப்பன் பண்ணிட்டு ரூம் க்ரியேட் ஆகுது, பேக் ஃபுட் ஸ்டெடியாக வச்சுக்கிட்டு அவர் வந்து நிமிந்துலாம் இல்லை, கொஞ்சம் குனிஞ்சு தான் ஆடுறாரு. குனிஞ்சு ஆடும்போது அவரால் அந்த வீலை ஆட முடியுது. இந்த குனிகிறதுனால தான் நான் கிடையாது, இப்படி ஆடுறாருன்னு நான் சொல்ல வரேன். லெஜெண்ட்ஸுகளே பார்த்து பேசக்கூடிய, லெஜெண்ட்ஸுகளே புகழக்கூடிய ஒரு யங் லெஜெண்டாக வைபவ் சூரியவன்ஷி வந்திருக்கிறாரு. இந்த ஒரு மேட்ச்சில் ரெய்னாவோட அந்த ரெக்கார்ட் மட்டும் முறியடிக்கப்படல. ஆனால் ஒரே சீசனில் அதிக சிக்ஸர்ஸ் அடித்த கிறிஸ் கெயில் இந்த ஐபிஎல்லில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரை விட இவர் முந்திருக்கிறாரு. 65 சிக்ஸர்ஸ் ஒரே சீசனில் இங்கே சூரியவன்ஷி அடிச்சிருக்கிறாரு. 60 சிக்ஸ் அடிச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன் கெயில். இப்போ அவரெல்லாம் மிஞ்சி போயிருக்கிறாரு. 15 வயசு வைபவ் சூரியவன்ஷி. ஏஜ் டஸ் நாட் மேட்டர், ஏஜ் இஸ் ஜஸ்ட் இஸ் ஏ நம்பர், இதெல்லாம் சொல்லுவாங்களே, அது சூரியவன்ஷிக்கு பொருந்தும். இப்போ ஆரஞ்ச் கேப் ஹோல்டராக இருக்காரு. ஆரஞ்ச் கேப் ஹோல்டராங்கிறதால 242ங்கிற ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி இருக்காரு. இந்த சீசனில் இவர் தான் அதிக ஸ்ட்ரைக் ரேட்டு, ரன்ஸு அண்ட் பவுண்ட்ரி, சிக்ஸஸ். இப்போ பாருங்கள், ஆரஞ்ச் கேப் ஹோல்டராக ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா எதுலையாவது ஒன்று குறைய இருக்கணும். இந்த ஆவரேஜ் விஷயம்லாம் விட்டுருங்க, பட் அந்த அந்த சிக்ஸ்லேயோ டாப்பில் இருக்கார், பவுண்டரி அடிக்கிறதையும் டாப்பில் இருக்கார், இப்போது ரன்ஸ் அடிக்கிறதையும் டாப்பில் இருக்கார், ஸ்ட்ரைக் ரேட்லேயும் டாப்பில் இருக்கார். இந்த காலகட்டத்தில் ஒரு T20 பேட்டர் எதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கணுமோ, என்னென்னலாம் பெஸ்ட்டாக இருக்கணுமோ அதெல்லாம் வைபவ் சூரியவன்ஷி இருக்கிறாரு. இப்போ ஐபிஎல்ல இப்போ T20 கிரிக்கெட் இப்படி தான் ஆடுவாங்க அப்படிங்கும்போது அதில் யார் இப்போ ஆரஞ்ச் கேப் ஹோல்டர் அப்படிங்கும்போது அவரை பார்க்கும்போது, அவரோட ப்ரொஃபைல் பார்க்கும்போது கரெக்டாக தான்ப்பா ஐபிஎல்லோட குவாலிட்டி இப்படி தான்ப்பா இருக்குது அப்படிங்கிற நீங்கள் வைபவ் சூரியவன்ஷியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆக வைபவ் சூரியவன்ஷியோட பேட்டிங்கு பேசி அதில் நிறைய அனாலிசிஸ் பண்ணிட்டேன். யாரும் வந்து ரிவ்யூ ஸ்டார்ட் ஹியர் அப்படின்னு டைமிங் போடாதீங்க. நான் வைபவ் சூரியவன்ஷியோட பேட்டிங், இந்த மேட்ச்சில் நடந்த பேட்டிங், சீரீஸில் நடந்த பேட்டிங் வச்சு தான் ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். வைபவ் சூரியவன்ஷி இந்த ஐபிஎல் சீசனில் பல லெஜெண்டரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ், பல லெஜெண்டரி பவுலர்கள் அடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால. முகமது சிராஜை 16 பாலில் 38 ரன் அடிச்சிருக்கிறாரு. புவனேஸ்வர் குமாருக்கு அகேன்ஸ்டாக 12 பாலில் 40 ரன் அடிச்சிருக்கிறாரு. ஜோஷ் ஹேசல்வுட்டை வெறும் 4 பால் ஃபேஸ் பண்ணி 18 ரன் அடிச்சிருக்கிறாரு. அஷ்தீப் சிங்கை 13 பால் ஃபேஸ் பண்ணி 36 ரன் அடிச்சிருக்கிறாரு. மார்க்கோ யான்சனை 10 பால் ஃபேஸ் பண்ணி 23 ரன் அடிச்சிருக்கிறாரு. ஜஸ்பிரித் பும்ராவை 5 பால் ஃபேஸ் பண்ணி 13 ரன் அடிச்சிருக்கிறாரு. பேட் கமின்ஸ் அவரை 12 பாலில் 38 ரன் அடித்து சைலன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. எல்லாரையும் சிக்ஸ் அடிச்சிட்டாருங்க, எல்லாரையும் சிக்ஸ் அடிச்சிட்டாரு. எல்லாருக்கும் கருணையே காமிக்காமல் எல்லாரையும் அடிச்சிருக்கிறாரு வைபவ் சூரியவன்ஷி. சிராஜ், புவனேஸ்வர் குமார், ஜோஷ் ஹேசல்வுட், ஹர்ஷ்தீப் சிங், மார்க்கோ யான்சன், ஜஸ்பிரித் பும்ரா, பேட் கமின்ஸ். வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஸும் இருக்கிறாங்க, T20 வேர்ல்டு கப் சாம்பியன்ஸும் இருக்கிறாங்க.
சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வின்னர்ஸும் இருக்கிறாங்க, வேர்ல்டு கப் வின்னர்ஸும் இருக்கிறாங்க. இது 3 வின் பண்ண பவுலரும் இருக்கிறாங்க, இது 3 வின் பண்ண கேப்டனும் இருக்கிறாங்க. என்னத்த சொல்லுங்க. வேர்ல்டு நம்பர் 1 ஃபாஸ்ட் பவுலர் இருக்காங்க, அந்தந்த காலகட்டத்தில் நம்பர் 1 பவுலராகவும் இருந்தவங்களும் இருக்கிறாங்க. சூரியவன்ஷி இவங்களெல்லாம் அடித்து உட்காந்து மேலே போய் ஒரு 15 வயசு பையனாக உட்காந்து இப்போ அந்த கிரீடத்தை குட்டி கிரீடத்தை தன்னை தலையில் மாட்டியிருக்கிறாப்புல. அதான் சொல்லலைங்க, சச்சின் இருக்கிற காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னா வைபவ் சூரியவன்ஷி காட்ஸ் ஸ்பெஷல் சைல்டு. என்னை பொறுத்த வரைக்கும் காட்ஸ் ஸ்பெஷல் சைல்டு தான். கண்டிப்பாக ஸ்பெஷல் சைல்டு தானே, அதில் டவுட்டே கிடையாதுல்ல. சூரியவன்ஷி காப்பாற்றினாருன்னா இங்கே பாருங்கள், இந்த மேட்ச்சு அங்கே பவர் பிளேயே முடிஞ்சிச்சு. துருவ் கொஞ்சம் அடிச்சதுனால அந்த 10 ஓவர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருச்சு. இங்கே செகண்ட் இன்னிங்ஸ்லாம் பவர் பிளேயே முடிஞ்சிருச்சு. ஆர்ச்சர் அடி வாங்கிட்டாருன்னா அன்றைக்கி 6 காலி. இன்றைக்கும் ஒன்றும் இல்லைங்க, 196 அடித்தாங்களா, விக்கெட் ஒருவேளை இன்னைக்கு கொஞ்சம் சாமர்த்தியமாக விளையாட்டுருந்தாங்கன்னா. இப்போ இஷான் கிஷன் ஆர்ச்சர்கிட்ட இஷான் கிஷன் அவுட் ஆனாரா ஆஃப் சைடில், அந்த விக்கெட் போகாமல் இஷான் கிஷன் அந்த ஓவரை சாமர்த்தியமாக ஒருவேளை ஆடி இருந்தாருன்னா ஆர்ச்சருக்கு 3வது ஓவர் கொடுத்துருந்துருக்க மாட்டாங்க. அந்த ஓவரில் டிராவிஸ் ஹெட் அவுட் ஆகிருந்திருக்க மாட்டார். இவங்க வந்து கிளாஸினுக்கு முன்னாடி சமரன் அனுப்பியிருந்தாங்க. அது காரணம் என்னென்னா கிளாஸினோட என்ட்ரி பாயிண்ட்டு கொஞ்சம் லேட் ஆகணும். அந்த 3வது ஓவர் ஆர்ச்சருக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனாலவே அதனாலவே வந்து கிளாஸினை லேட் பண்ணாங்க. சமரன் போயிட்டு ஆண்ட்ரே பர்கர் அடிக்க போய் தேவையில்லாமல் கொடையேற்றி அவுட் ஆனார். ஃபஸ்ட்டு பால்லே ஆர்ச்சர் வந்து அவர் வேலையை காமிச்சார், இல்லை ஃபஸ்ட்டு பால்லே இல்லை 2வது பால்லே வேலையை காமிச்சார். அபிஷேக் சர்மா அவுட்டு. இங்கே அபிஷேக் சர்மா அவுட் ஆனவுடனே இஷான் கிஷன் பீக்கில் இருக்கார், கொஞ்சம் சமத்தியமாக ஆடி இருந்தார் அப்படின்னா கிளாஸின் ஹெட்டோட விக்கெட் போயிருந்துருக்காது, லேட்டாகவும் கிளாஸின் வந்துருந்துருப்பார், மேட்ச்சு மேபி மாறி வந்துருக்கலாம். இங்கே அந்த ஒரு சாமர்த்தியத்தனத்தினால இங்கே பாருங்கள் மொத்தமாக சரிஞ்சிருச்சு. இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்எஸோட பவுலர்ஸ், ஆரோட பேட்டிங் இங்கே பாருங்கள். இப்போவும் வந்து யாரை வச்சு ஒண்டி ஓட்டிகிட்ருக்காங்கன்னா பேட்டிங்கில் உங்களுக்கே தெரியும், வைபவ் சூரியவன்ஷி. இன்றைக்கி நல்ல வேலை இன்றைக்கி துருவதுரலுக்கு 21 பால் 50. இது எப்பயுமே வழக்கமாக 40 பாலுக்கு 50 அடிக்கிறவர் இன்றைக்கி கொஞ்சம் குயிக்காகவே அடிச்சிட்டாருங்கிறது ஒரு பக்கம், பட்டுடுச்சுங்கிறது ஒரு பக்கம். நல்லா இருந்துச்சு. அவரும் பட்டுன்னு கொஞ்சம் அடித்தார். ஒருவேளை அவர் அடிக்கலன்னு வைங்களேன் 250 வர வேண்டிய ஸ்கோர் என்னடா 243 தான் வந்திருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் துருவதுரல் அடிக்கலைன்னா 210ங்கிறது தான் வந்திருக்கும். அழகாக எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணி போயிருந்துருப்பாங்க. பின்னாடி பாருங்களேன், இதில் வந்து நான் சொல்கிறேன், துருவ் ஜோரேலும் இங்கே சூரியவன்ஷியும் சேர்ந்து மொத்தம் 15 சிக்ஸர்ஸ் அடிச்சிருப்பாங்க, ஓகேங்களா. ஆனால் மற்றவங்க ரியன் பராக், டானவன் ஃபெராரா, ஷனகா, ஜடேஜா, ஆர்ச்சர், பர்கர், சுஷாந்த் மிஸ்ரா எல்லாரும் சேர்ந்து 2 சிக்ஸர்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்கிறாங்க, 4 4 மட்டும் தான் அடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ பேர் விரிசல்னு பாருங்கள். சரி, ஓகே, நீங்கள் சூரியவன்ஷியை தவிர்த்துட்டு மற்றவங்க இப்போ நீங்கள் துருவ் அங்கே விட்டாலும் 7 சிக்ஸ் அவங்க அடிச்சிருப்பாங்க. இங்கே சூரியவன்ஷி 12 சிக்ஸ் அடிச்சிருப்பார். இன்றைக்கி ஜஸ்ட்டு மிஸ்ஸு. கொஞ்சம் ஆர்ச்சரோட அந்த செகண்ட் இன்னிங்ஸில் பவுலிங் மட்டும் சரியில்லைன்னு வைங்களேன், இன்றைக்கி ஒரு பிடிச்சிருந்துருப்பாங்க எஸ்ஆர்ஹெச். அந்த அளவுக்கு பேட்டர்ஸ் இருக்கிறாங்க. ஒரு மாதிரி இன்றைக்கி அபிஷேக் சர்மாவுக்கு ஹெட்டு கூடமா இந்த சீசன் அவர் சரியாக பண்ணல. பட் இஷான் கிஷனுக்கு பட்டிருந்தா, கிளாஸினுக்கும் பட்டிருந்தா மேபி கதையே வேறு. பட் பவர் பிளேலேயே முடிஞ்சிருச்சு. இங்கே பவர் பிளேயில் முடிஞ்சிருச்சு, அங்கே செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் பவர் பிளேலேயே முடிஞ்சிருச்சு. பட் யஷ்ராஜ் புஞ்சா ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுறாரு. யஷ்ராஜ் புஞ்சா தான் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி ரிவ்யூ எடுக்க வச்சார். அங்கே கிளாஸினோட ரிவ்யூ விழுந்துச்சு. நல்ல பவுலிங்கு, அடி விழுந்தாலும் தைரியமாக போடுறாரு, அடி விழுந்தாலும் அந்த ஸ்பாட்டில் வைக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. வேறு என்ன செகண்ட் இன்னிங்ஸில் பேசுகிறதுக்கு இருக்குது. இங்கே டாட் பால்ஸ் வச்சது சூரியவன்ஷி அடிச்சதெல்லாம் ஆயிடுச்சு. ஓகே, நீங்கள் ஆரோட பவுலிங் செகண்ட் இன்னிங்ஸ் வேறு மாதிரி இதில் டவுட்டே கிடையாது. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் சூரியவன்ஷி. சன்ரைஸ் ஹைதராபாத் பொறுத்த வரைக்கும் ஒன்று சொல்லுவேன், சாமர்த்தியமாக ஆடி இருந்திருக்கணும். ஒன்று, சூரியவன்ஷியை தாண்டி செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் டெத் ஓவர்ஸ் 36 ரன்னு 5 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஆனால் எனக்கு இந்த சீசன் அவங்கள மறக்க முடியாத சீசன் கூட நான் சொல்லுவேன். ஷக்கீப் ஹுசேன், பிரஃபுல் இங்கே, அதுக்கப்புறம் ஷிவாங் நல்லா போட்டார். மேலே இஷான் கிஷன் கொஞ்ச நாள் கேப்டன்சி நல்லாவும் பண்ணார். இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்தாங்க. இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக சூரியவன்ஷி கிட்ட மாட்டி, ஆர்ச்சர்கிட்ட மாட்டி இன்றைக்கி வெளியில் போகிறாங்க. ஃபைனல் போகிறதுக்கு ஒரு டிசர்வ்டான ஒரு டீமு. உங்களுக்கு அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், ஹெட்டு கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டு, கிளாஸன், நிதிஷ்குமார் ரெட்டி இவங்க இருக்கிறாங்களா. பவுலிங்கில் வந்து உங்களுக்கு ஷக்கீப் ஹுசேன், பிரஃபுல் இங்கே, பேட் கமின்ஸ், ஷிவாங்கு, நிதிஷ்குமார் ரெட்டி, ஒரு 11 பிளேயர்ஸில் இல்லை 12 பிளேயர்ஸில் உங்களுக்கு 7-9 பேர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. இவங்களை மட்டும் தான் ஒருத்தவங்க தான் டிபெண்ட் பண்ணி கிடையாது. இவங்க அப்புறம் ஆல் அவுட் ஆகி 190 அடிச்சிட்டாங்க. ஸோ இங்கே அதுதான் எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. இந்த பாருங்கள், ஆர்ஆர் இதே மாதிரியே இப்போ ஜிடி கிட்ட பல்லடிச்சுட்டு போய் நின்னாங்கன்னு வைங்களேன்,
ஒன்றும் இல்லை, சூரியவன்ஷி 50 ரன் அடித்து எடுத்துட்டாங்கன்னா பின்னாடி யாரும் அடிக்கலன்னு வைங்களேன், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதை மட்டும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். இதுக்கு மேலே என்கிட்ட வார்த்தைகள் எதுவுமே கிடையாதுங்க. சூரியவன்ஷி அடித்தாரு பாருங்க. நான் இது வரைக்கும் சூரியவன்ஷி இப்படி அடித்தது மாதிரி நான் யார் அடித்தா நான் பார்த்தது கிடையாது. சூரியவன்ஷி தான் கேம் தான் சூரியவன்ஷி. சூரியவன்ஷி கேமுக்காக நிறைய பேர் இங்கே ரசிக்கிறவங்க இருக்கிறாங்க. ரசிங்க. வீடியோ முடியுதுங்க, அவ்வளோதாங்க. நான் சூரியவன்ஷியை பற்றி பேசணும், பவர் பிளே அதை பற்றி பேசணும் அப்படி தான் நான் வந்தேன். மற்றபடி இதில் பேசுகிறதுக்கு இந்த மேட்ச்சில் எதுவுமே கிடையாது. சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தேன் செகண்ட் ஹாஃப்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரிங்க, வீரியம் நிறைவடைகிறது. ஜடேஜாவுக்கு அப்படின்னு ஜடேஜாவுக்கு கரெக்டான நேரத்தில் ஓவர் கொடுத்தாங்க. ஜடேஜாவுக்கு வந்து அந்த இடத்துல ஓவர் கொடுக்கலாம், நிதிஷ்குமார் ரெட்டி விக்கெட் விடலைன்னா இன்னும் கொஞ்சம் பயமுறுத்திருப்பார், அச்சத்தை ஏற்படுத்தியிருப்பார் ஒன்று. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, ஜடேஜாவுக்கு ஓவர் கொடுத்தது இருக்குது. வேறு எதுவும் இல்லைங்க, அவ்வளோதாங்க. வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ ரன்னை கொடுத்தாங்க ஆர்ஆர். ஓகே டன். வீடியோ நிறைவடைகிறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போது சன்ரைஸ் ஹைதராபாத் இந்த IPL 2026 பயணத்தை முடிச்சுக்கிறாங்க. ஆனால் குவாலிஃபயர்ஸ் 2க்கு ஜிடியை குஜராத் டைட்டன்ஸை இதே முல்லன்பூரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபேஸ் பண்ண போகிறாங்க. அந்த மேட்ச் எப்படி இருக்க போகுது? அங்கே ரபடா சிராஜை வந்து சூரியவன்ஷி ஃபேஸ் பண்ணுவார். ஜெய்ஸ்வால் பேட்டிங் ஒரு பக்கம். பவர் பிளேயில் சூரியவன்ஷி நல்ல வேலை அவர் ஸ்ட்ரைக் எடுத்துக்கிட்டார் நிறைய தடவைங்கிறது ஒரு பக்கம். ஜடேஜா ஆண்ட்ரே பர்கருக்கு ஸ்ட்ரைக் கொடுக்குறாருங்க. கடைசி ஓவரில் வந்து 2 ரன் ஓடுறாருங்க ஜடேஜா. எதுக்குன்னு தெரிலங்க. 2 ரன்னா அவர் 2 ரன், ஆண்ட்ரே பர்கர் அடிக்கும் போது 1 ரன் தானே ஓட்டு நிப்பாட்டணும். ஆனால் அவர் 2 ரன் ஓடுறாருங்க ஜடேஜா. எனக்கு அது புரியலங்க. நிஜமாலுமே எனக்கு புரியலைங்க. எனக்கு என்ன பண்ணாருன்னு தெரிலங்க. ஐயோ மோசங்க. பட் ஓகே, ஹோப்ஃபுல்லி சூரியவன்ஷி டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. சூரியவன்ஷி காப்பாற்றுவாரா ஃபைனலுக்குலாம் எடுத்து போயிட்டு பார்ப்போம். வீடியோ நிறைவடைகிறது, அஃபிஷியலாக வீடியோ நிறைவடைகிறது. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்த வீடியோக்குள்ள.